அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்கார பெண்மணிகள் வாழ்க்கை இப்படித்தான். பிரம்மன் எழுதிய தலைவிதி. கல்வி, காதல், நட்பு, திருமணம், தொழில், குடும்பம், சேமிப்பு போன்ற விஷயங்கள் கடகராசிக்கார பெண்மணிகளுடைய வாழ்வில் எப்படி அமைந்துள்ளது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கடகராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் சோகம் மற்றும் மகிழ்ச்சி என இரண்டும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பிரம்மன் எழுதியிருக்கிறார். குதூகலமும் சோகமும் மாறி மாறி கொண்டேதான் வரும் என்பதுதான் யதார்த்தமான வாழ்க்கையாக பார்க்கப்படுகிறது. மழை காலங்களில் சோகமாகவும் சூரியன் பளிச்சென வெளிப்படக்கூடிய காலங்களில் குதூகலமாகவும் செயல்படக்கூடிய பெண்மணிகளாக கடகராசிக்கார பெண்மணிகள் பார்க்கப்படுகின்றனர். நல்ல கற்பனை வளம் நிறைந்த பெண்மணிகளாக இருப்பவர்கள் நிச்சயமாக கடகராசிக்கார பெண்மணிகள் தான். ஏனென்றால் சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த பெண்மணிகளாக கடகராசிக்கார பெண்மணிகள் பார்க்கப்படுகின்றனர். எனவே இயற்கையாகவே இவர்களுக்கு அறிவாற்றல் என்பது சற்று கூடுதலாக உண்டு. தன்னுடைய சிறு வயதிலிருந்தே சரி எது தவறெது என பிரித்து பார்க்கக்கூடிய பக்குவமான குணம் என்பது இவர்களுக்கு பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு குணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது வெகுவாக அதிகமாக பேசாத பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றன. சிறு வார்த்தையை பயன்படுத்தினாலும் அதில் மிகுந்த உள்ளர்த்தம் கொண்டதாக இருப்பது நிச்சயமாக கடகராசிக்கார பெண்மணிகளுடைய வார்த்தைகள் தான். ஏனென்றால் அவர்களுடைய சொல் மிக எளிதில் மற்றவர்களுடைய மனதை காயப்படுத்திவிடும் என்பதாலே வெகுவாகவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அமைதியாக செயல்படக்கூடிய பெண்மணிகளாக இருக்கின்றனர். அது மட்டுமல்லாது பணம் குறித்தும் அதிக செலவு செய்வது குறித்தும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது குறித்தும் உண்மையான எண்ணத்தை மனதில் தோன்றியதை அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய பெண்மணிகளாக செயல்படுபவர்கள் நிச்சயமாக கடகராசிக்கார பெண்மணிகள் தான். அது மட்டுமல்லாது முழு நிலவு எப்படி ஒளி பிரகாசமாக வெளிப்படுத்துமோ அதே போன்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும், மற்றவர்களுடனும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற உயரிய சிந்தனை கொண்ட பெண்மணிகளாக இருக்கின்றனர். தன்னுடைய சிறு வயதிலிருந்தே எதை செய்தாலும் அதை பிரம்மாண்டமாகவும் கலை நயத்துடனும் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் கொண்ட பெண்மணிகளாக இருக்கின்றனர். கல்வியில் மிக சிறந்த அறிவாற்றல் கொண்ட மதிநுட்பம் கொண்ட பெண்மணிகளாக இருப்பவர்கள் நிச்சயமாக கடகராசிக்கார பெண்மணிகள் தான். ஏனென்றால் சந்திரனின் ஆதிக்கம் இவர்களுடைய வாழ்வு முழுவதும் நிறைந்திருக்கும். சூரியன், புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகின்றனர். எனவே ரெட்டிப்பு அறிவாற்றல் என்பது இவர்களுடைய வாழ்வில் நிறைந்திருக்குங்க. ஏனென்றால் வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதனும் சந்திரனின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். புதனை சந்திரன் பகை கிரகமாக பார்த்தாலும் கூட சந்திரன் புதனை நட்பு கிரகமாக பார்ப்பதால் கடகராசிக்காரர்களுடைய பெண்மணிகளின் அறிவு மற்ற பெண்மணிகளை ஒப்பிடுகையில் சற்று கூடுதலாக உள்ளது என்றே சொல்லிவிடலாம். ஏனென்றால் அவ்வளவு மதிநுட்பம் கொண்ட பெண்மணிகளாகவும் எதை செய்தாலும் விரைவாகவும் துணிச்சலாகவும் துடிப்புடனும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். ஏனென்றால் செவ்வாய், குரு, சுக்கிரன், சனி போன்ற கிரகநிலைகள் இவர்களின் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு சமகிரகமாக பார்க்கப்படுகின்றன. ராகு, கேதுவை தவிர, அதாவது கிரகணம் நிகழும் போதை தவிர மற்ற அனைத்து தருணங்களிலும் தங்களுடைய வாழ்வை மென்மையான உணர்வு மூலமாக மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற குணம் கொண்டு அதன்படி செயல்படக்கூடிய சிறந்த பெண்மணிகளாக இருக்கின்றனர். நல்ல எண்ணம் கொண்ட பெண்மணிகளாகவும் ஒருபோதும் மற்றவர்களுடைய செயல்பாடில் குறை காண வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத பெண்மணிகளாகவும் மற்றவர்களை கேலி கிண்டல் செய்து அதன் மூலம் அழைக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத பெண்மணிகளாக இருப்பவர்கள் கடகராசிக்கார பெண்மணிகள் தான். இது மிகப்பெரிய பலமாகவும் பலவீனமாகவும் சில நேரங்கள்ல பார்க்கப்படுகிறது. இவர்களுடைய வாழ்வில் கோபம் என்பது அரிதாக காணப்படக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் மனதிற்குள்ளேயே கோபத்தை அழுத்தி வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்ற பெண்மணிகள் நிச்சயமாக கடகராசிக்கார பெண்மணிகள் தான். எனவே இவர்களுடைய காதல் என்பது மென்மையானதாகவும் கற்பனையானதாகவும் மிக பெரிய அளவுல பிரம்மாண்டம் நிறைந்ததாகவும் இருக்கும். ஒருவர் மீது அன்பு செலுத்திவிட்டால் அந்த அன்பு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நிலைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சமமாக பாவிக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள். இவரை ஒருவேளை காதல் தோல்வி அடைய செய்தால் கூட அதில் தான் மனம் உடைந்து போவார்களே தவிர பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுடைய மனதில் துளியளவும் இல்லை. மென்மையான குணத்துடன் அவற்றில்
இருந்து வெளிவந்து யதார்த்தமான வாழ்க்கை நிலையில் நடைபோடக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர் கடகராசிக்கார பெண்மணிகள். இவர்களுடைய உறவு என்பது ஆழமானது. கடகராசிக்காரர்களுடைய பெண்மணிகளின் நட்பு கிடைத்தால் அவர்களுடைய வாழ்வு நிச்சயம் சொர்க்கம் என்றே சொல்லிவிடலாம். ஏனென்றால் நட்புக்காக எவ்வளவு பெரிய தியாகம் செய்ய வேண்டும் என்றாலும் அதை இன்முகத்தோடு செய்யக்கூடிய பெண்மணிகளாக இருப்பவர்கள் நிச்சயமாக கடகராசிக்கார பெண்மணிகள் தான். என்றால் நட்பு வட்டாரம் விரிவடைவதோடு மட்டுமல்லாது நண்பர்கள் வாழ்வில் மிக சிறந்த வளர்ச்சி அடைய வேண்டும் என்று கவனத்துடன் செயல்படக்கூடிய சிறந்த பெண்மணிகள். எனவேதான் கடகராசிக்கார பெண்மணிகளுடைய நட்பு கிடைத்தால் தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான இன்பம் நிறைந்திருக்கும். அது மட்டுமல்லாது திருமண வாழ்க்கையானது மிக சிறப்பானதாகவும் இனிமையானதாகவும் கடகராசிக்கார பெண்மணிகள் மாற்றிக்கொள்வார்கள். ஏனென்றால் பிடிவாத குணம் என்பது இவர்களுக்கு துளியளவும் கிடையாது. அது மட்டுமல்லாது உணர்வு பூர்வமான விஷயங்கள பெரிய அளவிற்கு மதிப்பு கொடுக்க மாட்டார்கள். எதை செய்தாலும் மதிநுட்பத்தை பயன்படுத்தி செய்ய வேண்டும் என்று சிந்தித்து செயல்படுவதால் பெரிய அளவிற்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை கூட திறமையுடன் கையாண்டு அவற்றிலிருந்து வெளிவந்து மகிழ்ச்சி நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் கடகராசிக்கார பெண்மணிகள். எனவேதான் இல்லற வாழ்க்கை என்பது மிகவும் திருப்திகரமாக அமையும். பெரும்பாலும் திருமண முறிவை விரும்பாத பெண்மணிகளாகவும் பார்க்கப்படுகின்றனர். எனவே கஷ்டம் நிறைந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றை எப்படி தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்பட்டு அவற்றில் வெற்றி கொள்ளக்கூடிய பெண்மணிகளாகவும் இருக்கின்றனர். இதன் காரணமாக தான் சரியான குழந்தையாகவும் சரியான தாயாகவும் சரியான மனைவியாகவும் சிறப்பாக தங்களுடைய பங்கை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் என்றே சொல்லிவிடலாம். மற்றவர்களுடைய நலனுக்கும் தன்னுடைய நலனுக்கும் போராட்டம் அதிரடியான செயல்பாடுகள் ஒருபோதும் தீர்வாக மாறாது என்ற குணம் கொண்டவர்களாகவும் எதை செய்தாலும் மென்மையாகவும் பொறுமையாகவும் செய்ய வேண்டும் என்று செயல்படக்கூடியவர்கள். சில நேரத்தில் இதுவே அவர்களுக்கு பலகீனமாகவும் பார்க்கப்படுகிறது. விரும்பியவர்கள் எவ்வளவு தூரம் சென்றாலும் அவர்கள் மீது உள்ள அன்பு ஒருபோதும் குறையாது என்று வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர். சேமிப்பதிலும் அதீத ஆர்வம் உண்டு. குடும்பத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றில் தீர்வு காணக்கூடிய சிறந்த பெண்மணிகள் நிச்சயமாக கடகராசிக்கார பெண்மணிகள். தொழில்துறை, வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் மிக சிறந்த வளர்ச்சி பெறுவார்கள். உத்தியோக ரீதியாக உண்மையாக உழைக்கக்கூடிய ஒரு சிறந்த தொழிலாளியாக இருப்பார்கள். நிறுவன வளர்ச்சிக்காக தனது முழு திறமையும் வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான பெண்மணிகள். அது மட்டுமல்லாது இந்த பெண்மணிகள் தொழில்துறை, வியாபாரத்துறையிலும் தங்களுக்கென ஒரு தனி இடத்தை வகுப்பதற்கான வாய்ப்பும் அவற்றை பிடிப்பதற்காக செயல்படக்கூடிய துடிப்பும் இவர்களிடம் உண்டு. இந்த பெண்மணிகளின் கீழ் இயங்கக்கூடிய நிறுவனங்கள் தலைமை பொறுப்பை ஏற்று கடகராசிக்கார பெண்மணிகள் செயல்பட்டால் நிச்சயமாக மதிநுட்பத்தை பயன்படுத்தி அந்த நிறுவனத்தை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிக்கு உள்ளாக்குவார்கள். ஆனால் ஒருபோதும் அதிகாரம், ஆளுமை செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லாததால் சில நேரங்களில் சின்ன சின்ன சூழ்ச்சியையும் இவர்களுடைய வாழ்வில் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. இப்படி பிரம்மன் எழுதிய தலைவிதியாக கடகராசிக்காரர்களுடைய பெண்மணிகளுடைய வாழ்க்கை உள்ளது.